தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக உலா வருபவர் நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு இவர் சினிமாவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இவரது நடிப்பில் உருவாகியுள்ள இவரது கடைசி படம் ஜனநாயகன். எஸ். வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் வரும் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தில் யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் என்பதை கீழே விரிவாக காணலாம். விஜய் 220 கோடி ரூபாய், எஸ். வினோத் 25 கோடி ரூபாய், அனிருத் 13 கோடி ரூபாய், பூஜா ஹெக்டே 3 கோடி ரூபாய், பாபி தியோல் 3 கோடி ரூபாய், மமிதா பஜ்ஜு 60 லட்சம் ரூபாய். இந்த படத்தின் தயாரிப்பு செலவுக்காக 80 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களின் ஊதியம் உள்ளிட்டவை அனைத்தும் சேர்த்து இந்த படத்திற்கு 380 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் திரையுலகில் ரஜினிகாந்திற்கு நிகராக வியாபாரம் கொண்டுள்ள நடிகராக திகழ்பவர் விஜய். வழக்கமாகவே விஜயின் கடந்த சில படங்கள் கதை ரீதியாக வெற்றி தோல்வி மாறுபட்டாலும் வர்த்தக ரீதியாகவே படம் வெளியாவதற்கு முன்பாகவே வசூலை குவித்து விடுகிறது. இந்த படம் கடைசி படம் என்பதால் அவர் இந்த படத்திற்கு 220 கோடியை ஊதியமாக பெற்றுள்ளார். சதுரங்க வேட்டை படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமான எஸ். வினோத் இந்த படத்திற்கு 25 கோடியை ஊதியமாக பெற்றுள்ளார். இவர் கடைசியாக அஜித்தை வைத்து இயக்கிய துணிவு படம் வெற்றி படம் என்பதாலும் விஜயின் அரசியல் வருகைக்கு ஏற்ற வகையிலும் திரைக்கதை மாற்றி அமைத்ததாலும் இவருக்கு இந்தளவு ஊதியம் என்று கூறப்படுகிறது. படத்தின் மற்ற பிரபலங்களான கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோரின் ஊதிய விவரங்கள் வெளியாகவில்லை.